ஃபைனலி கான்வர்சேஷன்ஸில் இன்றைக்கி நம்ம கூட ரைட்டர் தமிழ் பிரபா இருக்காங்க. பேட்டை கோசலை இது ரெண்டுமே உங்களுடைய நாவல்கள். எழுதணும்னு எப்படி உங்களுக்கு தாட் வருது ஃபஸ்ட்டு? ஓகே, யார் தமிழ் பிரபா? அப்புறம் நான் ஒரு ஏரியாவில் இருக்கிற பையன்தான். அதுதான் என்னோடய இயல்பு. நான் அப்படி தான் வளர்ந்தேன், அப்படி தான் வாழறேன். அப்போ நம்மளுக்கு சில மல்டி டாஸ்கிங்கான சில திறன்கள் இருக்கும்ல, நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுவோம். அப்படி எனக்கு எழுத வரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் அந்த எழுத்து வந்து நான் சொல்ல வேண்டது இன்னும் கிளாரிட்டியாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸை உருவாக்குறப்ப நான் அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் என் மாதிரியான ஏரியா பின்னணியிலிருந்து வர ஒரு எழுத்தாளராக வர்றதில் ஒரு அரசியல் இருக்கிறதா வந்து நான் வந்து நம்புகிறேன். ஸோ எனக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பி எ ரைட்டர் ரதர் தென் எனிபடி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்றது தெரிஞ்சோ தெரியாமலோ சைல்டுஹுட்டில் தான் இருக்குது. கரெக்ட். டிஃபைனிங் மொமெண்ட்ஸுன்னு சிலதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் என்ன டிஃபைன் பண்ணுச்சு, இதெல்லாம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுன்னு சில மொமெண்ட்ஸ் நம்மளுடைய சைல்டுஹுட்டில் இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்லும் போது நான் யோசிச்சா எனக்கு வந்து இப்போ எங்கள் தங்கச்சி சின்ன வயசில் காது குத்து வந்து வைக்கிறாங்க. இப்போ நான் 4வது படிக்கிறேன். நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன் சின்ன வயசுலேயே. சூப்பர். டான்ஸ் ஆடுவேன், ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஆடுவேன். இப்போ இந்த அண்ணா தாடுற பாட்டு, ராக்கம்மா கைத்தட்டு, இந்த மாதிரி பாட்டுக்கு எங்கள் மாமா டேபிள் காட்டில் போட்டு நான் ஆட வைப்பாரு. நான் பயங்கரமாக ஒரே நிமிஷம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம். சார்பட்டா போகிற மாதிரி அவர் எழுத மட்டும் செய்யலை, டான்ஸும் ஆடிருக்காரு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். ஸோ எனக்கு பயங்கர ஒரு ஆர்வம் டான்ஸ். அப்புறம் பிரபுதேவாவோட பயங்கரமான ஒரு ஃபேன் நான். அப்போ நான் வந்து இந்த ஊர்வசி பாட்டுக்கு வந்து சின்ன வயசில் ஆடுவேன். எங்கள் தங்கச்சி காதுகுத்தில் வந்து எனக்கு ஆடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் பயமாக இருந்தது, எங்கே நம்மளுக்கு ஆட தெரியாது, யாருன்னா என்ன சொல்லிடுவாங்களோ, ஏன்னா பெரிய க்ரௌடாக சின்ன பையன். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீ எல்லாம் கூச்சலாம் படாதா, நீ ஆடு, நீ அம்மா பண்ணிட்ட பார்க்குற அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் ஆடினேன் நான். ஆக்சுவலாக எங்கள் அம்மா நடந்தாங்க, நான் அந்த பாட்டுக்கு ஆடினேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. 4 பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி. ஸோ எனக்கு அந்த தருணம் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. நான் இப்போ நீங்கள் கேட்கும் போது நான் யோசிச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான அப்படி லைஃப்பில் போய் நிறையா பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து சிந்தாதிரிப்பேட்டை பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் நான். ரொம்ப இடமான ஸ்கூல் அது. பட் ஆனால் ரொம்ப நிறையா கிரியேட்டர்ஸ் பசங்க, அவங்களுக்கு கிரியேட்டர்னே தன்னை தெரியாது. தே டோன்ட் நோ ஹவ் டு சேனலைஸ் தேர் செல்ஃப். ஸோ பயங்கரமாக ஃபுட்பால் ஆடுவானுங்க, பயங்கரமாக டான்ஸ் ஆடுவானுங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க, அதெல்லாமே இருக்கும் பசங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து அது மிஸ் ஆகிடும். ரொம்ப பழைய ஸ்கூல் அது, செமவாள் நாங்களாம் அந்த ஸ்கூலில். ஸோ நான் அப்படிப்பட்ட ஒரு பையன் தான். அப்புறம் பச்சைபாஸ் காலேஜில் நான் படித்தேன். உங்களுக்கு அந்த காலேஜ் என் லைஃப்புமே பயங்கர நான் ரூட்டு தலையாக இருந்தேன் அந்த டைமில். ஸோ பச்சைபாஸ் காலேஜில் நிறையா லைஃப் அவ்வளோ ரகடாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஐடிஸ் கம்பெனிங்கெலாம் வேலைக்கு போகிறேன். அப்போ 2010 வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து எனக்கு அறிமுகமாகுது. ஃபேஸ்புக்னு ஒன்று வருதுன்னு அறிமுகமாகுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அப்போலாம் படம் பார்த்தா இப்போ நம்ம பேசுவோம், என்னடா படம் எப்படி ஆகுது, போர் அடிக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்ல. அந்த டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு போஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு ஸ்டைல் வந்து உருவாகுது ஃபேஸ்புக் வரும்போது. கரெக்ட். புக்ஸ் படித்து நிறைய பேர் ரிவ்யூ எழுதுவாங்க, புத்தகம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ நான் புத்தகங்கள் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ புத்தகங்கள் வாசிப்பு அப்புறம் எனக்கு ஏதோ எழுத வருதுன்றதை நான் கவனித்து இந்த ரெண்டுத்துக்குமான இடையில தான் நான் என்னை வந்து கண்டுபிடிச்சதாக உணர்றேன். சூப்பருங்க. நேற்று கூட எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பெரிய ஆர்குமெண்ட் போச்சு, சோஷியல் மீடியான்றது நல்லதா கெட்டதா. நான் என்ன நம்புகிறேன்னா, நிச்சயமாக சோஷியல் மீடியா வந்து நிறைய கதவுகளை திறந்துருக்கு. ஆமாம், நம்மளால் ரீச்சே பண்ண முடியாத ஆட்களை பற்றி நம்ம கேள்வி கேட்குற பவர் நம்ம கொடுத்துருக்கு. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒரு காமன் மேனாக நம்மளால் அவங்க கேள்வி கேட்க முடியும். நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இன் தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவுக்கு கிரெடிட் கொடுத்தது வந்து நல்லாயிருக்கு. கரெக்ட். இல்லை அது ரொம்ப நீங்கள் சொன்ன இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் ரஞ்சித் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார். அவர் அட்டகத்தி எடுத்து முடிச்சிருக்காரு. இப்போ நான் வந்து எங்கள் ஏரியா பற்றி நிறையா எழுதுவேன். நான் எங்கள் ஏரியாவில் என்னென்னலாம் லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இ டெக்ஸ்டட் மீ, நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி அட்டகத்தி எடுத்து. ஏன்னா பிகாஸ் தட் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அப்படி அப்படி ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டர் வந்து நம்ம கூட பேசுகிறாருன்னும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ எங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சோஷியல் நெட்வொர்க் தானே. இல்லாட்டி நாங்கள் யாரும் என்னென்னு தெரிஞ்சிருக்காது. கரெக்ட். அவருக்கு என்னுடைய திறமையே தெரிஞ்சிருக்காதுல்ல. என் கதை எந்த இடையூறும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து சமூக வலைதளங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எரா தான் அது க்ரியேட் பண்ணது ஆக்சுவலாக. சூப்பர். உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் சொன்னீங்க ஒரு ஏடாகுணமான ஸ்கூல், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குன்னு. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். சும்மா அந்த சாருங்களை பயங்கரமாக கலாய் பண்ணாங்க, பயங்கரமாக கலாய்ப்பு. இப்போ எனக்கு என்னென்னா, எங்கள் சார் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் மாதம் கேட்பார். டியூஷன் ஃபீஸ் வந்து நான் கட்டணும். அப்போ பெருசாக காசாக இருக்காது, ஆனால் நான் வந்து கட்டுறேன் சார் சொல்லுவேன். அவர் வந்து அவர் எதை சொல்லுவார், சாம பேத தான தண்டு 4 நீ தப்பிக்கவே மாட்டடா, பாடுறா அவனுக்கு நான் சாபம் விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா ஃபீஸ் தான் ஆக்சுவலாக. டியூஷன்னா அந்த வீட்டில் தனியாக எடுப்பாங்க? இல்லை வீட்டில் இல்லை, அவரே ஸ்கூல் 3:30 மணிக்கு ஸ்கூல் முடியும், 3:30 மணி வரைக்கும் கிளாஸில் வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. டியூஷன் பசங்களுக்கு பயங்கர சீரியஸாகவும் சொல்லிக் கொடுப்பாரு. நான் வந்து அதை சேர்ந்தேன். சரி நம்ம சார் வந்து சொல்லி அப்புறம் நான் பயங்கரமாக சாபம் விட்டார், நீலாம் லைஃப்பில் பாடுறா டே
சாம பேத தான தண்டையில் தப்பிக்க மாட்டேடா 300 ஏமாத்திரலைன்னு சொன்னார். ரொம்ப லேட்டராக அவர் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். அவர் ஏதோ என் பேட்டி ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு டே நீயாடா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரீகலெக்ட் மூமெண்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப ஒரு ரைட்டராக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பிகினிங் மிடில் எண்டு, இதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டா எழுதுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எதை நோக்கி நம்ம போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா பிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கலாம், ஒரு ரூட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாவல் எழுதும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது? பொதுவாகவே எழுத்துங்கிற ஒரு பயணத்தின் மிக அடிப்படையான சுவாரஸ்யமே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஐ மீன் எனக்கு நான் சொல்கிறேன், நான் எழுதும்போது தான் என்னுடைய கதாபாத்திரத்துடைய பயணத்தையே கண்டுபிடிப்பேன். அது வந்து அதுதான் ஒரு ப்ளஷராக கொடுக்குது நமக்கு. ரைட்டிங்கில் ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குறோம், அந்த உலகத்தில் எந்தெந்த மூளைக்கு நம்ம போகிறோம், அந்த கதாபாத்திரத்தை எங்கே நடமாட விட போகிறோங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக நமக்கு தெரியாது. அந்த கதாபாத்திரம் எடுக்கிற முடிவு, அந்த கதாபாத்திரத்துடைய மன ஓட்டம், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப விஸ்தாரமாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நாவல்களில் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டில் நாவல்களுமே உங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். இப்போ வந்து இங்கிருந்து நீங்கள் எங்கள் கதையினுடைய என்ன ஒரு மங்கலான சித்திரம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு பனியை விலகி ஒரு கார் அந்த வைப்பர் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் எழுத்து பயணத்தில் வந்து போக முடியும். நாவலில் அந்த மிகப்பெரிய சுவாரஸ்யம் வந்து உங்களுக்கு இருக்குது. வேறு திரைக்கதையில் யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ். நீங்கள் திரைக்கதையில் வந்து அந்த சுவாரஸ்யம் இருக்குது, ஆனால் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி கால்குலேட்டிவ் ரைட்டிங். திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விஷுவலாக கதையை சொல்லணும் ஒன்று, அப்புறம் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியதுக்கு சம்மந்தமில்லாத சில காட்சிகளை நீங்கள் அதை எழுதக்கூடாது. கான்ஷியஸாக இருக்கணும் திரைக்கதை எழுதும். அதுவும் திரைக்கதை எழுதும்போது கான்ஷியஸ் நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்லாம் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் டிராஃப்ட் ஜஸ்ட் த்ரூ அவுட் வாட் எவர் யூ ஹேவ், ரீரைட் ப்ராசஸில் தான் நீங்கள் நம்ம அதை சரி பண்ண முடியும். பட் அந்த ஹோல் ரைட்டிங்கோட மேட்னஸ் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்கள் கதாபாத்திரம் என்ன முடிவு பண்ண போகுது, அவன் ஏன் அதை செஞ்சான்றதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த பயணம் தான் ஒரு பெரிய ப்ரெஷராக நான் பார்க்குறேன். என்னுடைய நாவல்களில் வந்து நான் எழுதுறது அப்படி தான். அப்புறம் சில இடங்களில் வந்து ஏன் திடீர்னு இந்த இடம் இவ்வளோ பெருசாக சொன்னீங்க, இந்த இடம் இந்த டீட்டெயிலிங் தேவையே இல்லையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பெரும்பாலும் என்னோடய திரைக்கதைக்கு கேட்பேன். என்னோடய நாவல்களில் வந்து நான் உருவாக்குற உலகம் தான் அது. நான் ஒருத்தன் வந்து இங்கேருந்து நடந்து சம்சா வாங்குறதுக்காக ஒரு டீ கடைக்கு போகிறான், வழியில் திடீர்னு ஒரு மீன் அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக மீனுங்களை பார்த்துன்னு இருக்கிறான்றது இருக்குதில்ல. எனக்கு அவன் சம்சா சாப்பிட்ற சீனை எழுதணுமா, இல்லை மீன் அருங்காட்சியகத்தில் போகிறான்னா அந்த மீன்களை பார்க்கறதுக்கு வழியாக தன்னுடைய தன்மையோ இல்லை தன்னோட உலகத்தை அவன் கண்டடைகிறான்றது ஒன்று இருக்குதில்ல. நான் அங்கே போயிடுவேன், அதுக்கு ஒரு 10 பக்கம் எழுதுவேன், அவன் திரும்ப சம்சா சாடாமல் கூட வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரியான சுதந்திரம் வந்து எனக்கு நாவல்களில் வந்து இருக்குது. திரைக்கதைனா நீங்கள் அது நிறைய பதில் சொல்லணும், சும்மா வைக்க முடியாது. கரெக்ட். இப்போது நீங்கள் டைரக்டர் ரஞ்சித் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சார்பட்டா பரம்பரையில் தமிழ் பிரபாவனுடைய கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது என்னவா இருக்குது? அது என்னென்னா, அவர் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருந்த சமயம் அவர் அடுத்தது பிர்சா முண்டா பண்ண போகிறதா இருந்தார். அந்த படம் கொஞ்சம் டைம் ஆச்சு அவங்களுக்கு, ஏன்னா அது பெரிய பட்ஜெட்டு ப்ராஜெக்ட்ன்றதால. ஸோ அப்போ அவர் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நாங்கள் வந்து ரெகுலராக மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் அவருக்கும் அமைஞ்சது. அப்போ அவர் சொன்னார், மாதிரி என்கிட்ட ஒரு பாக்ஸிங் கதை ஒன்று இருக்குது, நீ சும்மா படிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு அம்சார் பேசிக்கான ஒரு ஐடியா அந்த கதைக்குள்ளே இருந்தது. ஸோ நான் ஒரு டிராஃப்ட் எழுதினேன், அப்புறம் அவர் ஒன்று எழுதினார். அந்த மாதிரி எழுதி தான் அந்த படம் வந்து உருவாச்சு. ஸோ அந்த படம் முழுக்க நான் ஷூட்டிங்கில் வந்து நான் வந்து இருந்தேன். ஸோ நிறையா சினிமா ஒரு எழுத்து எப்படி வந்து விஷுவலாக மாறுது, அது எப்படி வந்து வேறு ஒரு பரிணாமம் அடையுதுங்க பார்க்கக்கூடிய சாத்தியம் எனக்கு உருவாச்சு. ஸோ சினிமாவை நாங்கள் தான் கற்றுக்கணும் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே. உங்களுடைய பேட்டை நாவல்லேருந்து சில எலிமெண்ட்ஸ் சார்பட்டல உண்டு. பேட்டை நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பற்றின ஒரு நாவல் இல்லாமல் ஒரு ஊர் மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதில் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல் தான். அந்த மக்களுடைய கொண்டாட்டம் என்ன, அவங்க வாழ்க்கையில் எது அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, மதம் என்னவா அங்கே ப்ளே ஆகுது, அங்கே இருக்கிறவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் என்னவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற கானா. ஸோ இது எல்லாமே ஒரு கொலாஜான ஒரு ஒர்க் தான் வந்து பேட்டை. நீங்கள் அந்த நாவலை படிக்கும்பொழுது சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு பகுதியை பற்றி ரொம்ப டீப் அண்ட் டவுனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நாவலை வந்து வாசிக்கலாம் நான் சொல்லுவேன், பேட்டை நாவலை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, கூட ஒரு நார்மல் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் வேணாம், ஒரு வேறு ஒரு ரக்கடாக ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய நாவலில் இருந்த டேடின்ற ஒரு கேரக்டரை வந்து நான் வந்து அந்த நாவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். டேடி வந்து பேட்டையிலேருந்து தான் சார்பட்டாக்கு வர. ஆமாம். ஸோ ஐ ஸ்போக் டு ரஞ்சித், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நம்ம பண்ணலாமா, அந்த பீரியட் ஆங்கிலேண்ட் சென்னையில் பயங்கரமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, டேடி கேரக்டர் யாரை இது பண்ணலாம். இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் அந்த கேரக்டர் எழுதிட்டேன், இது எப்படி விஷுவலாக வரப்போகுதுன்றது வந்து நான் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன் அந்த படத்தில். பட் ரஞ்சித்தை வந்து அது ஜான் விஜயை வந்து அண்ணனை வந்து சூஸ் பண்ணுது. அவரை இன்னொன்று, நீங்கள் ஒரு கேரக்டர் சுவாரஸ்யமாக எழுதிட்டுதாலே அது திரையில் சுவாரஸ்யமாக இருக்குமான்றதுலாம் ரொம்ப சந்தேகம் தான். நீங்கள் எப்படி யாரை கேஸ்டிங் பண்ணுறீங்க,
எப்படி அவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணுறீங்க, அவங்க எப்படி நடிக்கிறாங்க, இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூ உருவாகுது. அது அந்த டைரக்டருடைய விஷன் தான் அது. ஸோ ஐ என்ஜாய் த வே டாடி கிரியேட்டட் இன் தட் மூவி. ஐ என்ஜாய். ஓ நைஸ். இப்போ ஒரு ரைட்டருக்கு ஒரு டைரக்டர் கூட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாம். சில விஷயங்கள் கிராக் ஆகும், அதில் சில பிளாக்ஸ் வந்திருக்கும். எஸ். அப்படி சார்பட்டா பரம்பரையில் வந்த ஒரு பிளாக்கு, அதை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? வேற ஒரு கதை என்னென்னா, அப்போ வந்து ரங்கன் வாத்தியாருக்கு வந்து 2 மனைவிகள். ஓகேவா? அதில் 2வது மனைவிக்கு பிறந்தவன் தான் கபிலன். ஓகே, கதை அப்படி தான் நாங்கள் வந்து எழுதி அது 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 அந்த கதை கம்ப்ளீட்டாக வேறு. வெரி இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் எங்களுக்கு இந்த கதைக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு. ஸோ அப்போ என்னன்னா ரெகுலராக பேசுவோம், ஏன் அவன் அப்படி இருக்கணும், அவன் வந்து வேற ஒரு தனியாகவே ஒருத்தனாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற முடிவின் மீது நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர்களும் பேசுவாங்க. இப்போ நானும் அவரை பர்சனலாக பேசுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கபிலனுக்கு வந்து டான்சிங் ரோஸோட தங்கச்சி ரதின்னு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ ரதி தான் கபிலனுக்கும் ரதிக்கு தான் ஒரு காதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எழுதும்போது இருந்தது. அப்புறம் கபிலன் வந்து டீனுன்னு ஒரு சேட்டு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். ஆனால் பேசும்போது நம்மளுக்கு சிலது வந்து தெரியும், இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபைனலி வி அரைவ்டு மாரியம்மன் ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வரோம். ஸோ இது என்னென்னா, திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதுறதுலாம் எழுதிடலாங்க. நீங்கள் 120 பக்கத்துக்கு நீங்கள் ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு திரைக்கதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆக்ட் எல்லாம் வச்சு எல்லாமே இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் போட்டு எழுதிடலாம். பட் உரையாடும் பொழுது அப்புறம் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிப்படும். என்ன ஏதோ மிஸ் ஆகுது நம்மளுக்கு கதையில். ஸோ அப்போ பேசி தான் நம்ம சரி பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பேசி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு படம் வந்திருக்கு. சார்பட்டா 2. ஆமாம், அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஆமாம், எழுதின்னு இருக்கோம். பார்ட் 2ங்கிறத விட நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த சார்பட்டாவுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா 1920 ஆரம்பித்து 1990 வரைக்கும் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஜெயலலிதா வந்து பேன் பண்ணுறாங்க, பயங்கர உனக்கு அமலா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மேட்சை வந்து பேன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பாக்ஸிங் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. 20s வந்து பார்த்திங்கன்னா ஆர்பரில் வந்து ஃபாரினர்ஸ் இங்கே வந்து இவங்க ஆடின தமிழ் குத்து சண்டைக்கு பதிலாக அவங்க ஒரு இங்கிலீஷ் பாக்ஸிங்கை சொல்லி தந்து அது ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் அதிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து தான் வந்து படமாக அதில் வந்து எழுதணும். பட் இதுக்கான வெப் சீரிஸ் தான் இது நாங்கள் யோசித்தோம். இது வெப் சீரிஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு சில இன்டர்நேஷ்னல் ஓடிடிஸ்லாம் வந்து எங்களை வந்து ரீச் பண்ணாங்க. ஸ்போக் டு தம். அவங்க பயங்கர ஃபேசினேட்டிங் ஆகிட்டாங்க இந்த கதையை கேட்டுன்னா, பயங்கரமாக இருக்குது இந்த ஆர்பர் இதெல்லாம் சொல்லிட்டு ஃபேசினேட்டிங் ஆனாங்க. அப்போ தான் வந்து சார்பட்டா 2 பண்ணலான்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஸோ அப்படி தான் இது சார்பட்டா 2வாக வந்து மாறுச்சு. பாக்ஸிங் அந்த கேரக்டர்களுடைய ஒரு நீட்சியாக சில தருணங்களை நம்ம உருவாக்கலாம். கதை இருக்குது. இந்த கதை செகண்ட் பார்ட் 2 எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுன்றதுக்கான ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக. மோஸ்ட் எக்ஸைட்டிங் கேரக்டர் அந்த படத்தில் எல்லாருக்குமே அப்படின்னா டான்சிங் ரோஸ். எஸ். டான்சிங் ரோஸ் கேரக்டர் வந்து அவர் ரஞ்சித் முதல் எழுதின வெர்ஷன்லேயே அந்த கேரக்டர் நேம் இருந்தது ஆக்சுவலாக. டான்சிங் ரோஸ்னு. ஆமாம், டான்சிங் ரோஸ் நேம். ஏன்னா அந்த பீரியடில் டான்சிங் தெரியல, அந்த பேரே பயங்கர எக்ஸைட்டிங். கரெக்ட். அப்படி ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலாக. அவர் நான் அதை படித்தப்பவே கேட்டேன், பேரே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அந்த பேரை நியாயப்படுத்தணுன்றதும் ஒன்று நமக்கு இருந்தது. அப்புறம் நம்ம ரைட்டிங்கில் வந்து இப்போ மல்டி கேரக்டர்ஸ் இருக்கிற சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு தனித்துவத்தை உருவாக்கினா மட்டும்தான் ஒரு டைனமிக்ஸ் இருக்கும் சீனுக்குள்ளே. இப்போ நம்ம இங்கே 6 பேர் 7 பேர் இருக்கிறோம். நம்மலாம் கூடி பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் சீனை வந்து நான் எழுதுகிறேன், இல்லை நீங்கள் எழுதுறீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கணும். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், நீங்கள் பேசுகிற விதம், நான் பேசுகிற விதம், என்னுடைய தோற்றம், இவருடைய தோற்றங்கள் ஒரு தனித்தன்மை இருந்தால் மட்டும்தான் இந்த சீனை ஒட்டுமொத்தமாக பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ அப்போ டான்சிங் ரோஸுங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அவன் கொண்டாடப்படுகிறான்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் பாக்ஸிங் ஆடுற விதம், அப்புறம் அவனுடைய மொராலிட்டி. அங்கே அவன் ஜெயிக்கிற இடம்ன்றது வந்து அவன் வேம்பிலே வந்து டேய் நீ வந்து இப்போ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடம் தானே, அது ஒரு பொய்டிக் ஜஸ்டிஸாக மாறுதில்ல. ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் ஜெயிச்சிட்டான், அவன் ஸ்போர்ட்ஸ் மேனாக ஜெயிச்சிட்டான்ல. அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை ரொம்ப முக்கியம். அவனோட தோற்றம் மட்டும் அவன் வெறும் அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடுறதை மட்டுமே அவனை மக்கள் கொண்டாடலை. அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக அவங்ககிட்ட ஒரு எத்திக்கல் இருக்குல்ல. டப்பிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அதில் நிறைய க்ரௌட் நாய்ஸஸ் உண்டு. எஸ். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுடைய ட்ராக் ஒன்று ஓடிட்டு. ஆமாம். இந்த கமெண்ட்ரிக்கான டப்பிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கள். அது பயங்கர டஃப். ஏன்னா ஒட்டுமொத்த படத்துடைய நரேஷனுமே அதில் சொல்ல வேண்டியது இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு இப்போ இருக்கிற ஒரு சினிமாவில் வாய்ஸ் ஓவர் பேசுகிற மாதிரி தான் அது. ஆனால் நாங்கள் அதை வாய்ஸ் ஓவராக மாற்றாமல் அது ஒரு கேரக்டராக வந்து மாற்றணும். அதுக்கான ஸ்பேஸை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துருச்சு. ஆமாம், கொடுத்துருச்சு. அப்புறம் படத்தில் வந்து சில வைடு வரும்போது, சில ஷார்ட்ஸ் வரும்போது அது எம்டிஆர், அந்த படத்தை எதுவுமே எம்டிஆர் இருக்காது, ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த கேரக்டருங்களை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்லி ரிட்டன் அதை எழுதிட்டேன். அவன் ஒட்டு மொத்தமாக என்ன பேசுவான், கிட்டத்தட்ட 20 பக்கம் 25 பக்கம் அது.
ஸோ கமெண்ட்ரின்னு போட்டு தனி ட்ராக்காக எழுதிட்டீங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சில இடங்கள் எம்டியாக இருக்கும், 2 ஃப்ரெண்ட் சண்டை போட்டே இருப்பாங்க, அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாது. இது குத்துனா போது தாடியில் வச்சா குடிவா என்ன அடிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லிட்டரலி ரிட்டன் அண்ட் ஐ டிஸ்கஸ் வித் ரஞ்சித். நான் அதை எழுதிட்டு என்ன பண்ணேன்னா நானே பேசிட்டேன். ட்ராக்கு ஃபுல் ட்ராக் நானே பேசிட்டேன். அந்த ஃப்ளோ அந்த இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தங்கதுரை உட்கார வச்சு செய்துன்னு செஞ்சு. ஸோ அப்படி தான் வந்து அது வந்து உருவாச்சு. கோவிட் டைமில் பயங்கர ஒரு மாதிரியான ஒரு ட்ராஜடியான நிறைய விஷயங்கள் நடந்தது. எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோவிட் வந்துருச்சு. எங்களுக்கு தெரியல, அது ஒரு மாதிரி எல்லாமே ஜொரன்ட்டு போகிறாங்க. அப்போ அது கோவிடாக பெருசாக மாறலை. அப்புறம் எனக்கு ரொம்ப பழக்கமான அண்ணன் ஒருத்தர் அந்த படத்தில் நடிச்ச வரை இறந்து போயிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு டப்பிங்லாம் முடிஞ்சிட்டு கடைசி நாள் வந்து என்னென்ன தெரில, கடைசி நாள் வந்து அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவரே கறி குழம்பு சாப்பாடு செஞ்சு எனக்கு, ஜெனிக்கு, முரளி சாருக்கு சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்தாரு. என்னவோ தெரில, ஒரு லாஸ்ட் சஃபர் மாதிரி இருந்தது. அவரோட நாங்கள் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து நம்மளுக்கு ஃபோன் வச்சாங்க. இதுமாதிரி மாறன் அண்ணன் வந்து பயங்கர ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10-11 மணி நேரத்துலேயே வந்து அவர் இறந்துட்டார். ஸோ எங்களுக்கு வந்து அது பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அந்த படம் வந்து ஒரு பெரும் கடுமையான போராட்டங்களுக்கு இடையில் தான் வந்து அது வந்து வந்துச்சு. ரொம்ப காலங்களுக்கு நாம் திரைப்படங்களில், தமிழ் திரைப்படங்களில் பார்த்த சென்னை ஸ்லாங்ன்றது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். கைத, கஸ்மாலம், இந்த மாதிரியான ஒரு சென்னை ஸ்லாங் இருக்கும்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ரஞ்சித் அவர்கள் படம் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த சென்னை ஸ்லாங் இல்லை ஓகே அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வருது. இஸ் தட் ட்ரூ? உண்மை தான் அது. ஆனால் நம்ம அதை குறையாக சொல்லக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். என்னென்னா இங்கே சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுன்றது ஒன்று முக்கியம் இல்லை. யாருக்கு ஸ்பேஸ் கிடைச்சதோ அவங்க என்ன சென்னையை பார்த்தாங்களோ, சென்னை மொழின்னு அவங்க என்ன அறியப்பட்டாங்களோ அதை தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் சினிமாவில் வழியாக சென்னை மொழி நமக்கு அறிமுகம் ஆகுது. ஆனால் அது சென்னை மொழி இல்லைன்றது எப்போ வந்து பிரேக் பண்ணப்படுதுன்னா, சென்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது சினிமாக்குள்ளே அப்படின்னும் போது தான் வந்து அது உருவாகுது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் நரேஷன்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ இலக்கியத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது சென்னை ஸ்லாங்னு எழுதப்பட்டது ஒன்றா இருந்தது. இப்போ நான் வந்து அதை எழுதும்போது நான் ஒரு உண்மையை கொண்டு வரேன். நான் மட்டும் இல்லை, சென்னை சார் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் அதை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை வந்து பாத் பிரேக்கிங் தான். அது ஒன்று புதுசாக பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வட இந்தியருடைய சென்னையில் வாழ்கிற ஒரு வட இந்தியன் லைஃப்பை பற்றி ஒரு நாவல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உண்மைத்தன்மை இருக்காது. நான் என்ன தான் சென்னையாக இருந்தாலும் அவன் வாழ்கிற வாழ்க்கை வேறு இல்லை. நான் எல்லா லைஃப்பையும் பற்றி எழுதுன்றது அவன் லைஃப் என்னால் எழுதிட முடியாது. அது எப்போ பிரேக் பண்ணப்படும்னா, இங்கே வட இந்தியன் பையன் ஒருத்தன் அவன் பிறந்து அவன் இந்த ஊரை கற்றுக்குன்னு அவன் ஒரு எழுதுவான். அங்கே தான் நான் வந்து தோலுரிக்கப்படுவேன். இது ஒரு ப்ராசஸ் தான். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் அது. அப்போ அதனால் நான் எழுதக்கூடாதுன்னா கேட்டால் இல்லை, நான் என் காலத்தில் வாழ்ந்த காலத்தில் நான் உன்னை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அதில் குற்றம் குறைகள் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை பதிவு பண்ணியிருக்கிறேன்ல. அப்படி அதனால தான் நமக்கு எது உண்மைன்னு தெரிய வருது. இப்போ இதுக்கு முன்னாடி சென்னை மொழி எழுதப்பட்டவர்கள் வந்து நம்ம அதுக்காக குற்றக்குண்டல் எழுதுறதோ தப்புன்றதோ அவங்கள பண்ணலை. அவங்க காலத்தில் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் லைஃப் ஒரு மொழியை பதிவு பண்ணுறாங்க, நம்ம வந்து வேறு ஒன்று பதிவு பண்ணுறோம். ஸோ காலம் தீர்மானித்து எது உண்மைன்னு சொல்லிட்டு. ஓகே. ப்ளூ ஸ்டார் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டைட்டிலே எனக்கு அகெயின் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதனுடைய பேக்ட்ராப்லேயும் ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் இருக்குது. கரெக்ட். ப்ளூ ஸ்டார் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு லைஃப்னா அதுதான். ஸ்டார் படம்னா 70 என்பதில் பாக்ஸிங் நம்ம எங்கே பிறகும் இல்லை, பாக்ஸிங்கும் போடல. இப்போ ப்ளூ ஸ்டாருங்கிறது நான் கிரிக்கெட் ஆடுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து லவ் இருக்குது, நம்ம ஆப்னட்டாக ஒருத்தர் இருப்பான்றது, அப்புறம் அதில் கிறிஸ்டியானிட்டி லைஃப் இருக்குது. ஸோ அவர் ஜெய் வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது நான் தான் எழுதணும்னு சொன்னார். அவர் என்னோடய நாவலை படிச்சுட்டு எனக்கு இந்த படத்தை நீ தான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கதை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ எனக்குமே அந்த கதையை அவர் சொல்லும்போது, அந்த கதையை அவர் எழுதின கதையை படிக்கும்போது வெரி க்ளோஸ் டு மை செல்ஃப், மை லைஃப் ஆக்சுவலாக இந்த படம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். இது அஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். இன்னொன்று இது கிரிக்கெட்ன்றதால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. எனக்கு பிடிச்ச சீன்றது வந்து அந்த இமானுவேல்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகே. அவர் வந்து தோட்டத்தில் அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் வேலை செய்கிறவர். ஆக்சுவலாக கிரிக்கெட் கிரவுண்டில் வேலை செய்கிறவர். அவர் வந்து மேட்சை கவனிச்சுனே பார்த்துனே இருப்பார். ஓகே. பார்த்துனே இருக்கும்போது கிரிக்கெட் கோச் வந்து அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுப்பார், போலிங் போடுற பையனுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த பையனுக்கு வந்து போட வரது பயங்கரமாக திட்டு வரும். அறிவு இல்லை உனக்கு, நீ இல்லாத கிரிக்கெட் வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டு வரும். திட்டுமே அவன் ஓரமாக உட்காந்துரும், கோச் எல்லாம் போயிடுவாங்க. இவர் அந்த தோட்டம்லாம் பெருக்கிறவர் வந்து அந்த பையன் தனியாக உட்காந்துட்டு போய் பேசுவார். நீ ஏன் இப்படி பாலை போடுற தெரியுமா, நீ வந்து உன்னோட ஆமும் உன்னோட ஷோல்டரும் வந்து இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அலைன் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுவார். சொல்லிட்டு அவங்க கம்முன்னு போயிடுவார். அவர் திரும்ப அந்த பேர் போயிடுவார். கட் பண்ணணும், லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, ஒழுங்காக போடலன்னா வந்து உன்னை அவ்வளோதான் விடமாட்டேன் நான் சொல்லிட்டு கோச் திட்டுவார். ஸோ இந்த பையன் வருவான், பயங்கரமாக போடுவோம், போல்ட் ஆகிடுவோம். போல்ட் ஆகணும் எல்லாம் இவனை வந்து கொண்டாடுவான், விக்கெட் எடுத்துருவான். எல்லாமே இவனை பார்த்து கொண்டாடினோடனே இவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த தோட்டம் அப்படி பார்ப்போம்.
ஐ லவ் தட் சீன் வைல் ஐம் ரைட்டிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இந்த பிடி தாத்தா ஆஃப் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி. கரெக்ட் அந்த மாதிரி. கிரிக்கெட் மெமரிஸ் ஏதாவது சொல்லுங்களேன். ஏன்னா சென்னை 28 வரும்போது ஆமாம் சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. ஆமாம். மெட்ராஸில் கிரிக்கெட் கல்ச்சருன்றது எப்படி இருந்துச்சு, சண்டே கிரவுண்டு பிரிக்கிறது, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆமாம். எனக்கு பேட்டிங் ஆட வராது, பவுலிங் போட வராது. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணுவேன். எங்கள் டீமில் கேப்டன் என்ன பண்ணுவோம், ஏன்னா எங்கள் டீமில் அதுக்காகவே வச்சுட்டு இருப்பான். என்னை இறக்கி விட மாட்டான், ஓவரம் தர மாட்டான். நான் போடுவேன், கட்ட பாலில் பயங்கரமாக ஸ்பின் பண்ணுவோம். டென்னிஸ் பால் எனக்கு அவ்வளோ போட வராது. ஆனால் ஃபீல்டிங் என்ன நிற்க வச்சுனா ஒரு 15 ரன் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன டீமில் வச்சு நிற்போம். நான் கவர்ஸில் நிற்பேன். எனக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிந்தார்பேட்டில் கிரிக்கெட்டுங்கிறது வந்து சிந்தார்பேட்டை மட்டும் சென்னையில் கிரிக்கெட்டுன்றது அது ஒரு லைஃப் மாதிரி எங்களுக்கு. ஏன்னா காலையில் 6 மணிக்கு போனால் நைட் ஆகும் நாங்கள் வர்றதுக்கு, மேட்ச் முடிஞ்சு பேசுகிறதுக்கு. நாங்கள் கிரிக்கெட் ஆடுறது வந்து மேதின பூங்கா இருக்குல்ல, அங்கே ஆடுவோம். அப்புறம் ராஜாஜி ஹாலில் இருந்தது, இப்போ தான் அது ஓமந்தூர் அரசுங்கிற தோட்டமாக மாறிடுச்சு. ஸோ இங்கே கிரிக்கெட் லைஃப் முழுக்க அங்கே தான். அந்த பிச்சு பிடிக்கிறதுல பெரிய சண்டை நடக்கும். யார் ஃபஸ்ட்டு போய் பிச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டிப் கேட்ச், கீப்பர் கேட்ச் இருக்குதுல்ல, பட்டுச்சாலை, அதுக்கு பெரிய சண்டை நடக்கும். அப்புறம் நோ பால் குத்தி தோலுக்கு மேலே அந்த இஷ்டத்துக்கு அப்புறம் ரன் அவுட்டுன்னு சொல்லிட்டு அம்பருங்களை லெக் அம்பரை வச்சு அந்த சண்டை, அதெல்லாம் இங்கே கிரிக்கெட் பயங்கர. அப்புறம் ஃபெட்லைட் மேட்ச் நடக்க ஆரம்பிச்சது. ஃபெட்லைட் மேட்ச் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக. அப்போ தான் எல்லாருமே என்னன்னா நைட்டில் லைட்டு போட்டு மேட்ச் நடத்துறதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஸ்டாலின் பிறந்தாலே கலைஞர் பிறந்தாலே தான் முதல் நடத்துகிறாங்க. அவங்க பிறந்தால முன்னிட்டு ஃபெட்லைட்டுன்னு சொல்லிட்டு அது இன்னும் வேறு ஒன்றா மாற்றிச்சு. ஸோ இதெல்லாம் சினிமாவில் நம்ம பார்ப்போமான்னு நினைக்கும் போது தான் தலைவன் வந்தான் சென்னை 28ன்னு ஒரு படம். அப்பா தங்கலான் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி ப்ளூ ஸ்டார் அண்ட் தமிழ் பிரபா உறவு என்ன அப்படின்னு பேசணுமோ, தங்கலான் தமிழ் பிரபா உறவு என்ன? தங்கலான் தமிழ் பிரபா உறவு வந்து ரொம்ப ஹெவியானது எனக்கு அந்த படம். நான் அதை எழுதுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம், அது எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்காக படித்தது. ஸோ நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தங்கலானில் நான் வேலை செஞ்சதை வந்து. அப்படி தான் தமிழ் பிரபாவுக்கும் தங்கலானுக்கான உறவை நான் பார்க்குறேன். கேஜிஎஃப் பற்றி அடிக்கடி பேசுவேன். ஏன்னா கேஜிஎஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவர்களுடைய வாழ்வியலும் அவர்கள் எப்படி அந்த ஒரு உருவாக்குனாங்கன்றது பற்றின நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தது ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்து நம்ம இதை தான் பண்ண போகிறோன்ற மாதிரி சொன்னார். கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறு அது ஆக்சுவலாக. அது நம்ம எழுதணும்னா சாதாரணமாக அதை எழுத முடியாது. அவர் ரிட்டன் த ஸ்டோரி. பட் ஆனால் அது எப்படி நம்ம வந்து அதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதுக்கு எனக்கு மிகப்பெரிய திகைப்பு இருந்தது. இப்போ நான் நிறைய படிச்சுட்டு ஆனால் நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு திரைக்கதைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணோங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போக முடியாது. அது அவரையும் டைரக்டரையும் கன்ஃபியூஸ் பண்ணோம், நமக்குமே திருப்தி இருக்காது. ஸோ அப்போ அதுக்குள்ளே ஒரு மீட்டர் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அப்படி தான் வந்து நான் இந்த படத்தில் வந்து கற்றுக்கினேன் நிறைய ஆக்சுவலாக. என்ன படிச்சுக்க எங்கே இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்தீங்க? என்ன படித்தேன்னா கேஜிஎஃப் உடைய வரலாறு பேசிக்காக. அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, யார் உருவாக்குனாங்க, எங்கேருந்து மக்கள் வந்தாங்க, அந்த மக்கள் எதனால் வந்தாங்க, அந்த மக்கள் வந்தது அப்புறம் அந்த மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது, அவங்க எதை நம்பினாங்க எதை நம்பலை, அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டமாக அங்கேருந்து வேலை செய்யணும், அதெல்லாம் படிச்சுட்டு டைரக்டர் எழுதின கதைக்குள்ளே எப்படி அதை கொண்டு வர்றது, அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. கரெக்ட். இந்த மக்களை அதாவது வெள்ளக்காரங்க வந்து இங்கே வராங்க, கேஜிஎஃப்ங்கிறது ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, யார் வந்து இவ்வளோ கடுமையான பனியிலையும் வெயிலையும் மலைகளை உடைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவன் நிறைய மக்களை வந்து கவனிக்கும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஏன் அவங்கள சூஸ் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அவன் கண்டுபிடிச்சான்னா, எந்த கொள்ளை நோயும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து தொடாது. இம்யூனிட்டி கரெக்ட், இம்யூனிட்டி. அதான் நான் சொல்லுவேன். பாம்பு கூட அவங்களுக்கு கச்சா வந்து விஷம் ஏறாது. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறானுங்க இந்த ஊரில், இந்த வடார்காடு சைடில் தூக்குங்கானுங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து வரானுங்கள. ஸோ எனக்கு அது பயங்கர ஒரு இம்யூனிட்டி வந்து அந்த மக்களுக்கு அதை பற்றி படிக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் படித்ததை சொல்ல முடியுமா என்ன புக்குன்னு? நான் லிவிங் டேஞ்சரஸ்னு ஒரு புக்கு படித்தேன். நான் லிவிங் டேஞ்சரஸ் சித்த மருத்துவ முறைகள்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்து படித்தேன். அந்த பீரியடில் சித்தம் ஒரு வைத்திய முறையாக என்ன இருந்ததுன்றது மாதிரி நம்ம படித்தோம். அப்புறம் அந்த பீரியடில் உணவு என்னவாக இருந்தது, அப்படி ரொம்ப ரேண்டமாக படிச்சுட்டு தான் ஒரு காலகட்டத்தில் நம்ம போகிறதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற மாதிரி தான் அது ஆக்சுவலாக. நான் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன். ஓகே. கேஜிஎஃப்பில் வாழ்ந்த மக்கள் கேஜிஎஃப்பில் போய் ரொம்ப பழைய டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் இருந்துச்சு, அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஊரில் போய் பழைய கதைகள் ஏதாவது வயசான தாத்தா பாட்டிகிட்ட பேசணும் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் பேசணும். போய் நிறைய பேருடைய கதைகளை கேட்டால் அவங்க லைஃப்பில் வந்து அந்த உள்ள சுரங்கத்தூரில் வேலை செய்யும் போது அவங்க எப்படி வந்து அவங்களோட சஃபகேஷன் வேலை செஞ்சவங்களே இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர். இல்லை அது 90கள் வரைக்கும் அந்த சுரங்கம் இருந்தது ஆக்சுவலாக. 2000 வரைக்கும் கூட 2002 வரைக்கும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய சஃபகேஷன், அப்புறம் வந்து அவங்களுக்கு மூதாதையர்கள் வந்து அவங்களுக்கு சொன்ன கதைகள், அப்படி வந்து கேட்க நம்மளுக்கு வந்து அந்த மக்களின் வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய பிரமிப்பும் ஒரு வலியும் அப்புறம் அவங்களுடைய கன்விக்ஷனும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். தோல் சார்ந்த நிறைய நோய்கள் வரும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகேவா?
ஆனால் வந்து அந்த நோய் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க, சொன்னால் அவங்கள வெளில அமுச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அதை அந்த சஃபரோடவே அவங்க திரும்ப அவங்க வேலை செய்வாங்க. அது கேட்கும் போதே நம்மளால் வந்து ஆனால் ரொம்ப குறைந்த கூலி, தங்கத்தை எடுத்து கொடுக்குறவங்கள அந்த தங்கத்துக்கு உலகளவில் என்ன மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அங்கே வேலை செஞ்சவனுடைய அவனுடைய வீடு அங்கே என்னவாக இருக்குது, அவனை எப்படி அங்கே ஹேண்டில் பண்ணப்படுது அப்படிங்கலாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப வி ரியலி மூவ்ட் ஆக்சுவலி. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் மிகப்பெரிய தங்கங்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக இந்தியா இருந்திருக்கு. அதில் மிகப்பெரிய சுரங்கமாக அது இருந்திருக்கு. இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய மக்களை எப்படி வந்து இந்த கலோனியில் நடத்துச்சு, இந்த சமூகம் எப்படி நடத்துச்சு, அவன் அதை மீறி அவன் ஏன் வந்து அவன் கிராமத்தை விட்டு இங்கே வந்து வேலை செய்கிறான்ற ஏரியா இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். டைட்டில் எப்படிங்க பிடிச்சிங்க? தங்கலான் ஃபஸ்ட்டே இருந்துச்சா? பிரசன்டட் பை ரஞ்சித். ஒரு தங்கலான்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு கூட்டத்துடைய தலைவன், தலையாரின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஒரு ஊரில் ஒரு தலையாரி இருப்பான், ஒரு ஊரில் ஒரு ஆள் இருப்பான். அவனுக்கு சில விஷயங்கள் தெரியும், அவன் சொல்கிற பேச்சு ஆளுங்க கேட்பாங்க அப்படின்ற இடத்துல அவனுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் அது தங்கலான். அந்த ஊர் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் தான் அது. அதான் நம்ம என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கான கதையை எழுதும்பொழுது, கதையை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தை ஒட்டி நீங்கள் நிறையா வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிறையா அதுலேருந்து கிடைக்கும். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி யாருக்குமே அப்படி ஒரு பேர் இருக்குன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 150-200 வருஷம் கழிச்சு போயிட்டு அன்றைய கிராமத்துடைய குறிப்புகளில் இல்லை அந்த பழைய ஆளுங்கிட்ட பேசினா தான் ஓகே இப்படி ஒரு நேம் இருக்குன்னு நமக்கு தெரியும். நாங்கள் என்ன நினச்சோன்னா தங்க சுரங்கத்தை பற்றின படம், ஓகே, அதனால் தங்கலான் ஓகே அப்படி நினச்சிட்டோம் நான். அப்படி இல்லை. தங்கலான்றது வந்து ஆனால் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா தங்கம் எடுக்கிறது வந்து காலங்காலமாக போய் தங்கம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து இந்த மக்கள். அப்போ அந்த தங்கத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய மக்களை வழிநடத்துவனாகவும் நம்ம அவனை வந்து அறியப்படலாம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு குவர்க் ஒன்று ஆட் பண்ணும்போது, ஒரு யூனிக்னஸ் ஒன்று ஆட் பண்ணும்போது அது அந்த கேரக்டருக்கான பவர் ஆட் பண்ணும், மக்கள் மனசில் அது பதிகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. நம்ம வந்து தங்கலானுடைய ப்ரொட்டகனிஸ்ட் பற்றி பேசுவோம், அதாவது விக்ரம் அவர்கள் ப்ளே பண்ணியிருக்கிற ரோல். அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு அப்நார்மல் அது ஆக்சுவலாக அந்த கேரக்டருடைய அசாதாரண தன்மை. அவன் வந்து ஒரு மற்ற போல் இருக்க மாட்டான், அவனுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் வந்து ஓடும். அப்போ அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது வச்சு நம்ம வந்து யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து லுக்கு, அந்த கேரக்டருடைய லுக் இருக்குதுல்ல, அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஒரு இந்த மாதிரியான மக்களை வழிநடத்தக்கூடிய ஏன்னா எல்லாம் கோமணம் கட்டணும். அந்த கோமணம் கட்டுறதுக்கு வந்து நீங்கள் எத்தனை நடிகர்கள் வந்து இன்றைக்கி தன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு லுக்கில் வருவாங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல. விக்ரம் அவர்கள் வந்து அதுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் அவர் வந்து அதுக்கு ரெடியாக இருந்தார். அவர் இப்போ இவ்வளோ முடி வளர்க்கணுன்னா முடியை வளர்த்தாரு. அப்புறம் அந்த முடியோடைய தன்மை வந்து எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து உடம்புல வந்து லைக் இந்த டேட்டூ போடுறது, அதுக்கப்புறம் வந்து காலில் அடிப்பட்டால் லைக் அந்த நடையை வந்து கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் நம்மளுக்கு வந்து அது பெரிய ஒரு திகைப்பை கொடுத்துச்சு. அது என்னென்னா நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தை அப்படி பயங்கரமாக எழுதலாம், ஒரு இயக்குனர் அந்த கதாபாத்திரத்தை வந்து இப்படிலாம் டிசைன் பண்ணலாம். ஆனால் அதை பண்ண போகிறவங்க வந்து அதை எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது அங்கே தான் அது நிறைவடையுது. அவரை மாதிரி ஒரு நடிகர் வரும்போது தான் அதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. தங்கலான் நம்ம பார்க்க முடியுது கண்ணில், பழைய ஆளை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற ஒரு இது வந்து அப்புறம் மாதிரியான ஒரு ஆளுங்களால் தான் வந்து அது பண்ண முடிஞ்சுது. சில தருணங்கள் நீங்கள் கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண சில தருணங்களை வச்சுருக்கோம். ஓகே, அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே. படம் பார்த்து கதை சொல் மாதிரி புழல் சிறைக்கு முன்னாடி நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தீங்க. ஆமாம். புழல் சிறைக்கு எதுக்காக ரைட்டர் தமிழ் பிரபா போனார்? கோசலையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி பர்சனலான ஒரு நாவல் அது வந்து. ஆனால் அதே சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற ஒரு நாவல் தான் அது. பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் விமனை பற்றின ஒரு நாவல் அது. ஒரு லேடி, அந்த லேடியோட வாழ்க்கை பயணம் அது ரொம்ப பர்சனலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஜான்ரால் எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் அது. அந்த புழல் சிறையில் வந்து கைதிகளுக்கு வந்து உளவியல் ரீதியாக அவங்ககிட்ட பேசி அவங்கள வந்து சரி பண்ணக்கூடிய மருத்துவர் ஒருத்தர் வந்து உள்ள வேலை செய்கிறாரு. அவர் வந்து கோசலை நாவல் வந்து வாசிச்சிருக்கிறார். வாசிச்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சி போயிட்டு, சார் நீங்கள் வந்து கைதிகளோட வந்து பேசணும், கைதிகளில் சிறைவாசிகளோடு நீங்கள் வந்து பேசணும், இந்த நாவல் எழுதின உங்களுடைய ஒரு 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 அனுபவம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து வாசிக்கிறாங்க, வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் என்னை கூப்பிட்டார். ஸோ போனால் நான் ரொம்ப மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நம்ம சிறை பற்றி நமக்கு இருக்கிற ஒரு பிம்பம், சிறைவாசிகள் பற்றி நமக்கு இருக்கிற அபிப்பிராயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து எனக்கு அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டது அந்த இடத்துல போன உடனே. ஸோ பயங்கரமான ஒரு அனுபவம் அது. நீங்கள் பேசும்போது கைதிகள்னு சொல்லிவிட்டு சிறைவாசிகள்னு மாற்றினீங்கல்ல? ஆமாம்.
என்ன டிஃப்ரென்ஸுங்க? எதனால் அதை மாற்றினீங்க கான்ஷியஸாக? அதான் நம்ம தமிழில் வார்த்தை அரசியல்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். பைத்தியன்றோம் சாதாரணமாக நம்ம ஒருத்தவங்களை பைத்தியன்றோம், அது மனநலம் கொண்டவர்கள் தான் நம்ம அதை சொல்லணும். அப்புறம் போகிற போக்கில் நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். முட்டாள், மடையன், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் குழுவினருடைய பெயர். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே. கைதிகளோட விட சிறைவாசிகள் வார்த்தை ஏதோ ஒரு டிக்னிட்டி அவங்களுக்கு கொடுக்குறதா வந்து நான் ஃபீல் பண்ணேன். பல இடங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் சிறைவாசிகள்கிட்ட பேசும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண விதமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே அது வேற ஒரு அனுபவமாக இருந்திருக்கலாம் இல்லையா? அதான் சொல்கிறேன், சிறைவாசிகள் வந்து இந்த நாவலுக்கு ரெஃபரன்ஸாக மற்ற நாவல்லாம் பற்றி பேசுகிறாங்க. சார் இப்படி ஒரு நாவல் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கிறீங்களா, இந்த நாவலில் இருக்கிற தன்மை வந்து இப்படி இன்னும் இருந்திருக்கலாம், இன்னும் இந்த நாவலில் வந்து நாவல் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கடற்கடன்னு ஓடுற மாதிரிலாம் இருந்தது சார். அவங்க நாவலோட எக்ஸ்பீரியன்ஸை வெறும் வந்து ரைட்டர் வந்துட்டார் ரொம்ப நெகிழ்ந்தெல்லாம் பேசாமல் நாவல் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே பேசுகிறாங்க. ஆமாம், எனக்கு வந்து அது என்னடா நம்ம ஏதோ நினச்சோம் ஜெயில் ஃப்ளைட்டாக நல்லா இருப்பானுன்னு பார்த்தா தே ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாங்க. அது எல்லா சிறைவாசிகளும் அப்படி வாசிக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு குரூப் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் என்னவா உங்களை தகவமைச்சிக்க விரும்புகிறீங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கான சூழல் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அங்கே இருக்குது அங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே இருக்குது. நம்ம என்னவா மாறணுன்றதுக்கான டிசைட் பண்ணுறோம், அந்த இடம் நமக்கு வாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழறதை வந்து நான் வந்து பார்த்தேன். ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் வந்து எனக்கு அதுதான். அதாவது வந்து நாவலை பற்றி நான் பேச வந்து ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பெடுத்துட்டு அந்த நாவலுக்கு வந்து கேள்விகள் கேட்டு நீங்கள் அடுத்த முறை வரும்போது எனக்கு சில நாவல்களை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள், பேசுங்கலாம் சொன்னார். முடிஞ்சிச்சு. அப்புறம் அவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க யார், என்ன கைதி. என்கிட்ட அந்த பேசிட்டு கிட்டத்தட்ட 65-70 வயசு இருக்குன்னு நினைக்கிறார். அவர் வந்து சொன்னார், நான் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி சார். நான் வந்து சொல்லும்போது எனக்கு என்னடா அவர் தெரில எனக்கு. ஆனால் லைஃப் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, அவர் என்னோட பேசின விதம்லாம் பேசும்போது எனக்கு பயங்கர நிகழ்வு. மனிதர்கள் மீதும் வாழ்வின் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு வந்தது. நான் வாழ்கிற வாழ்க்கையை வந்து அதை விட ஒப்பிடும்பொழுது ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழறேன். அப்போ நான் அதை இன்னும் எவ்வளோ செறிவாக வாழணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. ஓகே, நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ரெட்டக்கொலை பண்ணுவார். கோர்ட் உள்ளே பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டார். மிகப்பெரிய தைரியமான ஒரு மனிதன் அவர் வந்து பரோலில் ஏதோ வந்து அவர் ஊருக்கு கூப்பிட்டு போகும்போது பயத்தில் ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் தான் பொண்ணு கையை பிடிச்சினார். ஏன்னா இவ்வளோ வண்டிங்க வருது, நான் பயந்துட்டு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஒரு மனிதன் ஒரு நகரத்துக்குள்ளே நுழையும் பொழுது அவன் பார்த்த உலகம், அவன் பார்த்த எல்லாம் வேறையாக இருக்கும்ல. நான் பயங்கர தைரியசாலி சார். ஆனால் ஒரு பெரிய 2-3 வண்டி வந்துச்சு, எனக்கு பயம் இருந்துச்சு. கையை பிடிச்சிட்டேன், என் பொண்ணு கையை கிராஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னாரு. ஸோ ஒரு மனிதன் என்னவா மாறுறான், 35 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையில் என்னவா மாற்றுது, அதெல்லாம் எனக்கு அது மாதிரி நிறைய சொன்னாங்க. எனக்கு இது அப்படியே எனக்கு சஷாங்க் ரிடெம்ப்ஷன் பார்த்த மாதிரி. சஷாங்க் ரிடெம்ப்ஷனில் அவர் பஸ்ஸில் ஏறி வந்த உடனே அவரால் முடியாது, அந்த மக்களோட தூக்கு மாட்டி செத்துருவார்ல. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ வீட்டுக்கு அவங்க போனோன்னா குடும்பத்தோட ஒன்றா வாழ முடியல. ஏன்னா ஜெயிலில் 5 மணி 5:30 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க நைட்டு சாப்பாடு. இப்போ இவங்க வீட்டில் போனதுக்கும் ரெகுலராக வீட்டில் 9 அவரால் முடியல. ஸோ ஹவு டிட்டாச்ட் ஒரு உலகத்தில் இன்னொரு உலகத்துக்கு வரும்பொழுது அதை பற்றிலாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப நெகிழ்வாகவும் இருந்தது. நம்ம வாழ வாழ்க்கையை பற்றின ஒரு விசாரணை வந்து எனக்கு வந்து அது செய்ய சொல்லிச்சு. அண்ட் நீங்கள் நடுவில் பேசிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணேன். நான் தான் பேசி ஒரு தூக்கு தண்டனை கைதி வந்து எனக்கு 65 வயசு சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. நான் அதுக்குள்ளே வேறு எதாவது கேள்வி கேட்டீங்க வந்துட்டோம். என்ன சொன்னாங்க அவங்க? நாவலை படிச்சு நாவல் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குதுன்னு அவர் சொன்னார். அந்த கோசலைன்ற கதாபாத்திரம், அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா வாழ்க்கையின் மீது பிரச்சனைலாம் தாண்டி அந்த அம்மா ஒரு லைப்ரரியில் வச்சு ஒன்று வாழ்வாங்கல்ல, மக்கள் நல்லது செய்வாங்க. எனக்கு நாவல் பெரிய நம்பிக்கை கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னதப்போ எனக்கு வந்து ஒரு இந்த நாவல் வெற்றி பெற்ற இடங்களாக இந்த நாவலுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சி சம்மங்க. அது ஆக்சுவலாக ஒரு சீனுங்க. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல. ஆமாம், அந்த பொண்ணு கையை பிடிக்கிறது. ஆமாம், அது ஒரு பயங்கரமான சீனு. நான் ஒரு டேரக்டர் கிட்ட என்கிட்ட கதை கேட்க வந்தேன். இப்படி ஒரு சீனை சொன்னார் அவர்கிட்ட, சார் பயங்கரமாக இருக்குது இந்த சீன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வந்து எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வந்து அந்த பீரியடில் 80s வந்து பார்த்தீங்கன்னா 70s 80s வந்து கல்யாணத்துக்கு இப்போ நம்மலாம் வந்து இப்போ பொக்கே கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு. கொஞ்சம் பின்னாடிலாம் போனால் நம்ம வந்து வால்கிளாக்கு இந்த பூஞ்செடி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. கலைஞர் இருக்கிற மாதிரி, எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி, விஜயகாந்த் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோஸ் இப்போ சார்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தான் வந்து நான் தான் சொல்ல வந்தேன். ஆமாம், அதுக்கு இந்த ஃபோட்டோ தான் ரெஃபரன்ஸ், இந்த ஃபோட்டோ தான் காமிச்சேன். ஸோ இப்போ இது அப்போ நான் வந்து என் ஃபோட்டோ வந்து கமல் வந்து இந்த நீலம் புக்ஸ் திறக்க வந்தார். இப்போ நான் கமல் கூட பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் இந்த இன்ஸ்டாலெலாம் ஷேர் பண்ணி ஜாலியாக இருந்தால. அப்போ எங்கள் அம்மா ஃபோனில் வாட்ஸ்அப்லாம் இருந்தவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க ஃபுல்லாக அந்த ஸ்டோரிலாம். இப்போ பார்த்துட்டு நீ மட்டும் தான் கமல் கூட ஃபோட்டோ எடுப்பேன், நாங்களும் எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல டப்புன்ட்டு. அப்போ டப்புன்னு இந்த ஆல்பம் இந்த ஃபோட்டோ வந்து காமிச்சாங்க.
ஸோ அப்படி பார்த்த ஃபோட்டோ தான் அது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ சார்பாட்டா படம் பார்த்துட்டு வந்து கமல் வந்து நம்மளெல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொன்னார். ஸோ அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம சினிமாவில் மிக எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு கலைஞன். குறிப்பாக கமலுடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்றத விட, முதன்மைப்படுத்துறதை விட கமலுடைய ரைட்டிங் வந்து எனக்கு வந்து அக்ரீடு. அவரோட ரைட்டிங்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வெரி ஃபினாமினலான ஒரு ரைட்டிங், அவர்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் வந்து நம்மளை வந்து சொன்னார், நல்ல ரைட்டிங் நல்லா இருக்குது அந்த படத்தில், நல்லா எல்லா கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி விஷயங்களை சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இது என்னுடைய வெற்றி மட்டுமே கிடையாது, இது என்னை போல இருக்கிறவர்களுடைய எல்லாருடைய வெற்றியும் கூட. அவங்களுமே இந்த ஸ்பேஸை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு டோர் ஓப்பன் ஆகியிருந்தால் எனக்கு சந்தோஷம். அதுதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய புத்தகங்களை வாசித்த சில பேர்கிட்ட நாங்கள் கேள்விகள்லாம் சூஸ் பண்ணோம். ஓகே. அதில் ஒரு கேள்வி வந்து என்னை பயங்கரமாக ஹிட் பண்ணுச்சு. ஓகே. அது அவங்க கேட்ட விதமும் பயங்கரமாக இருந்தது. ஸோ கோசலை நாவல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனை பற்றி அவங்களுடைய லைஃப்பை பற்றி எழுதியிருக்கீங்க. அந்த கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஏபிள் பாடி பர்சன் தான், நீங்கள் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் கேரக்டர் பற்றி எழுதுறீங்க, அது எப்படி அவ்வளோ நுணுக்கமாக எழுதுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு எழுத்தாளராக நான் இருக்கிறது மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்னென்னா, பல மனிதர்களுடைய உள்ளங்களை, பல மனிதர்களுடைய சிந்தனைகளை எழுதக்கூடியவன் தான் எழுத்தாளர். என் லைஃப்பை மட்டுமே என்னால் எழுத முடியாது. அப்போ இன்னொரு மனிதனுடைய லைஃப்பை எழுதுகிறேன். இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான கதைகளில் வந்து நான் எழுதும்போது 2 விஷயம் கவனமாக இருந்தேன். ஏன்னா ஐ எம் ஏபிள் பர்சன். நான் ஒரு மாற்றுத்திறனாளியுடைய லைஃப்பை எழுதும்போது நான் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு எழுதினேன். என்னென்னா, நான் அந்த மாற்றுத்திறனாளியினுடைய அந்த உணர்வுகளை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறக்கூடாது, அவங்கள சுரண்டிடக்கூடாது, அவங்கள ரொம்ப பரிதாபப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஒன்று. அப்புறம் நிறைய மாற்றுத்திறனாளிகளோடு நான் பேசினேன். பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு உண்மை கிடைக்கும். நம்ம ஒரு லைஃப்பை எழுத போனாலே உடனே நம்ம எழுத முடியாதுல்ல. அது சார்ந்த மக்களை சந்திக்கணும், அது சார்ந்த மனிதர்களை சந்திக்கும், அவன் சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவான், அது அதில் ஒரு உண்மைத்தன்மையை கொடுக்கும். ஸோ அப்படித்தான் நான் வந்து சில விஷயங்களை வந்து அதில் வந்து கவனித்தேன். அப்புறம் எழுதுனது வந்து நான் தான் அதை வந்து நான் உரிமை எடுத்து தான் எழுதுனேன். இப்போ வந்து கோசலைக்கு இருக்கக்கூடிய உடல் குறைபாடு உள்ள ஒரு சில பெண்கள் வந்து என்னை சந்தித்தாங்க. நான் பயத்தோடு தான் வந்து அவங்கள மீட் பண்ணேன். நம்மளை பயமாக திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து இது சார்ந்த ஆக்டிவிஸ்ட், அவங்க இந்த மாதிரி ஆஃபீஸம் சார்ந்த ஆக்டிவிஸ்ட், அவங்க வந்து பயங்கரமாக வந்து என்னை பாராட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்ற பாராட்டுகளை விட அந்த பாராட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, அவங்க வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னால், நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு பாவர்ட்டி போனால் அதை மாற்றலை, நீங்கள் மாற்றலை, ரொம்ப கரெக்டாக எழுதியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அவளுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து சுரண்டலை, ரொம்ப டிக்னிட்டியாக எழுதியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப கொடுத்தது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதுக்காக நான் வந்து ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு வனவாசியை பற்றி எழுதக்கூடாதுன்னா எழுதலாம். ஒரு ரைட்டராக இருக்கிறதுடைய பெரிய சந்தோஷமே உலகத்தின் எல்லா மனிதர்களுடைய கூடு விட்டு கூடு பாயலாம், எல்லா மனிதர்களும் மாறணும். என்னென்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்ச் பண்ணணும், அந்த மனிதர்களை நெருக்கமாக கவனிக்கணும், அவங்களோட பேசணும், அவங்கள அப்சர்வ் பண்ணணும். அதை பண்ணாலே அந்த உண்மையை கொண்டு வந்துட முடியும்னு எனக்கு தோணுது. அதுக்கு நியாயமாக இருக்கணும். ஆனாலும் என்னால் உறுதியெல்லாம் எழுத முடியும். நாளைக்கு இந்த டாஃபிசம் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ இந்த நாவலை எழுதும்போது மட்டும்தான் என் நாவலில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும். அஃப்கோர்ஸ் நான் 2 கையை தூக்கிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க தான் அதை ஓன் பண்ணுறோம், அவங்க தான் அதை உண்மையாக எழுத முடியும். கரெக்ட். பேட்டை, கோசலை ரெண்டுத்துலேயுமே ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு ஒரு ஹை கொடுத்த ஒரு இடம் இருக்கலாம். பேட்டையில் வந்து அந்த பேட்டை பிறந்த கதைன்னு ஒன்று எழுதியிருப்பேன். ஓகே. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த 1700 நடந்த ஒரு லைஃப் எழுதியிருப்பேன். எனக்கு அதை சொல்லணுன்றது என்ன இருந்தது, ஆனால் அது எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய வரலாறு இருந்தது. அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைவு கிடச்சிது. அது ஓகே, தட்டம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை தட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது. கோசலையை பொறுத்த வரைக்கும், கோசலைங்கிற அந்த கதாபாத்திரத்துடைய ஃப்ளாஸ் நான் கதையில் கொண்டு வந்தது. அவர் ரொம்ப வந்து அது ஒரு லட்சியவாத பெண்மணியோ, ரமணிச்சந்திரன் நாவலில் வர மாதிரியோ, இப்போ ஜெயகாந்தனுடைய நாவல்களில் வர மாதிரி ஒரு பெண்ணாக அவள் இல்லை. அதனால் அந்த பெண்களை நான் குறையாக சொல்லலை. என்னுடைய நாவலில் இருக்கிற பெண் வந்து அவள் குறைபாடு கொண்டவள். உடல் மட்டும் இல்லாமல் அவள் உள்ளத்துலேயுமே சில பிரச்சனைகள், அவளுக்கு பொசசிவ் இருக்குது, அவளுக்கு காண்டு இருக்குது, அவள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அவளை நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு வந்து கோசலை நாவலில் எனக்கு கிடச்சிது. சூப்பர். இது ஒரு கான்ஷியஸ் டெசிஷனா? இப்போ அது ஒரு நாவலாக ஒரு கேரக்டர் எழுதும்போதோ திரைப்படங்களுக்கு வரும்போதோ ஏன் வந்து ஹீரோ வில்லன் அப்படின்னு எழுதுறாங்கன்னா ஈஸி. எஸ், மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் பக்கம் நிற்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வராது. அப்படி இருக்கும்போது ஒரு கிரே கேரக்டரை வச்சாலும் கூட அவங்க பக்கம் எம்பத்தைஸ் பண்ண வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு தமிழில் முதல்ல அப்படி பயங்கரமாக எழுதப்பட்ட கதை வந்து சுந்தரவடிவேலுங்கிற கதாபாத்திரம். அந்த சுந்தரவேலுங்கிற வந்து, அதாவது அவன் தான் ஆன்டாகனிஸ்ட், ஒட்டுமொத்த ஊரே ப்ரோட்டாகனிஸ்ட், உதிரிப்பூக்கள். ஓகேங்களா? அந்த டைரக்டர் அந்த கதையை அந்த எழுதின விதம்,
ஒட்டுமொத்த ஊரே ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கும், கதையுடைய மைய நாயகன் ஆன்டாகனிஸ்டாக இருக்கும். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே அவன் எவ்வளோ கெட்டவனு தெரிஞ்சான். ஒருத்தன் வந்து ஊருக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போவான், சார் இப்படிலாம் ட்ரெஸ்ஸு போடாதீங்க சார், ஐயாவுக்கு பிடிக்காதுன்னு. அங்கேருந்து அவனுடைய தீமையை ஆரம்பிக்கும். படம் முழுக்க அவன் தீமையை மட்டுமே நோக்கி தான் செல்வான். கரெக்ட். படத்தோட எண்ணில் அவன் சொல்கிறான்ல, நீங்களாம் நல்லவங்களா இருந்தீங்க, இன்றைக்கி உங்கள் எல்லாரும் நான் என்ன மாதிரி மாற்றினா நான் செஞ்சதில் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் நம்ம எல்லாருமே வந்து துணுக்குறோம்ல. அவன் பக்கம் நின்று பார்க்குறோம். அவனை பார்க்க அவன் சாவின் மீது நமக்கு ஒரு சின்ன ஒரு இரக்கம் வருதில்ல அந்த இடத்துல. அங்கே தான் வந்து நான் வந்து அதை என்னடா தமிழ் எப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங் ஒருத்தன் வந்து எழுதிட்டானடா, என்ன ரைட்டிங்டா, அதுதானே ஷேட்ஸ் ஒரு மனிதன் அப்படி தானே நம்ம வந்து பார்ப்போம். அப்படியே அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த கெடுதல் எந்த நல்லதுமே செஞ்சிருக்க அவர்கிட்ட வேலை செய்வாங்க 2 ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுவார். அவர் லாஸ்ட்டில் உழப்பும் போது அந்த 2 ஆசிரியர்கள் வந்து சார்னு வந்து அவர் அந்த ஒரு சீன் ஒரு ஷார்ட் இருக்கும் அதில். ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு திளைப்பை கொடுத்துச்சு. இப்போ உங்களுக்கு அவரோட இன்னொரு படம் சொல்கிறேன், முழு மலர்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரம் காளி தானே பேர் மாற்றினேன். எவ்வளோ ஷேட்ஸ் கதாபாத்திரம் பார்த்தீங்களா, அது அவனுக்கு அவ்வளோ ஈகோ இருக்கும். ஆமாம், அவங்க தங்கச்சி லவ் பண்ணுறோம் பயங்கர நல்லவனு அவனுக்கு தெரியுமே, ஆனால் அவன் வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டான். அப்புறம் அவன் கை போனதுக்கப்புறம் இன்னுமே அவனோட ஈகோ இன்னும் ரொம்ப டபுளாக மாறும். ஆக்சுவலாக அது செம பாயிண்ட்டு. எஸ். ஏன்னா நம்ம வீடுகள்லேயே வயசாக இப்போ நடக்க முடியாமலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வயசானவங்க வந்து இன்னும் கோவமாக தான் மாறுவாங்க. ஏன்னா அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. கரெக்ட். அதுதான் அதை நீங்கள் இப்போ ரஜினிக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பாட்டெலாம் பாட்டு வரும்போது கை வந்து ஆக்சிடெண்ட்டில் கை போயிடும். அவர் ரூமில் பாட்டுன்னு சாஞ்சின்னு உட்காந்துப்பார், கை இல்லாமல் சாஞ்சின்னு உட்காந்துப்பார். ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெண்ணிராட மூர்த்தி கருப்பையா இவங்களாம் இருப்பாங்க. அந்த பக்கம் அவங்க தங்கச்சி வந்து சுட தண்ணி வச்சுட்டு அண்ணா கொஞ்சம் வந்து தண்ணியை தூக்கி கொடுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மொமெண்ட் ரிலீஸ் பண்ணோம், அழுவோம். அது இங்கே கட் பண்ணால் நான் கொஞ்சம் ரேண்டமாக சொல்கிறேன், இங்கே கட் பண்ணால் ரஜினி வந்து பயங்கரமாக சவுத்தில் சாஞ்சி உட்காந்துப்பார் கை இல்லாமல். உடனே வெண்ணிராட மூர்த்தி அண்ணே நீங்கள் இதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அண்ணே நான் அப்படி பயங்கரமாக ஆதரவு கொடுக்குற பேரில் அவர் வந்து இது பண்ணணும்னா வெகுண்டு டேய் எழுந்து போங்கடா, எழுந்து போங்க, எவனா இருக்கும் எழுந்து போங்க. என்னண்ணா இதோடைய வெடிப்பு தான் சரத்பாபு கிட்ட போய் அவர் போய் பேசுவார் 2 கையும். ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய ஆற்றாமை எங்கே வெளிப்படுதுன்னா அவனோட இயலாமையிலேருந்து அந்த ஆற்றாமை வெளிப்படுது. அப்போ நம்ம அவனை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ரைட்டிங் தான் ஹியூமனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ்னு ஒரு புக் இருக்குங்க. ஆமாம், ஜோசப் கேம்பல் எழுதின புக். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்பயர் பண்ணி இன்னொரு புக் எழுதியிருக்காங்க, ரைட்டர்ஸ் ஜர்னின்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டர்ஸ் ஜர்னி, ஹீரோஸ் ஜர்னி அந்த புக்கு. ஹீரோஸ் ஜர்னி. அது ஹீரோஸ் ஜர்னி. ஆமாம், அது இங்கிலீஷில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப புரியல, நான் லைட்டாக கொஞ்சம் படிச்சுட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரியான அவன் என்ன பண்ணான்னா அவன் வந்து பல படங்களை பார்த்து அந்த கிராமரை உள்வாங்கி தான் அவன் எழுதுறான். அவன் புதுசாக கண்டுபிடிக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா தப்பு பண்ணுன்றான், கதாநாயகனை தப்பு பண்ண வை, அவன் கீழே போய் விழணும், அவனுடைய தவறு ஒரு சின்ன விலையை உருவாக்கணும். ஏன்னா படம் பார்க்குறோம் எல்லாருமே யார், எல்லாம் ஃபுல் ஆகிட்டாங்க தான், எல்லாருமே தப்பு பண்ணுறோம், எல்லாமே எங்கேயோ இடறோம், சில விஷயங்கள் தப்பாக பண்ணிடுறோம்ல. அப்போ அதனுடைய பிரதிநிதியாக ஒருத்தங்க இருக்கும்போது நம்ம அவனோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் எழுந்து வரும்போது அவனோட வெற்றியாக நம்மளோட வெற்றியை பார்ப்போம்ல. அது ரொம்ப பண்ணாமலையில் வந்து அவன் பழி வாங்கி லிஃப்ட்டில் மேலே ஏறும்போது தானே அது எத்தனை பேர் லைஃப்பில் அது நடக்குது, முடியாதுல்ல. சினிமாவில் வந்து அது நடக்குது. ஆனால் சினிமாவில் அது ஒரு இன்டர்பிரேட் பண்ணும்போது எல்லாருமே அது அன்றைக்கி அந்த பீரியடில் வாழ்ந்த பல பேருக்கு அது பேர் லட்சியவாத கதாபாத்திரமாக இருந்ததில்ல. கரெக்ட். ரோகத்தை எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறான்னு ஒருத்தன் ஜெயிச்சு காட்டும் போது தானே வந்து நம்ம எல்லாருமே ஒரு மாறுதில்லை. ஆனால் அது முன்னாடி விழணும். விழணும், அவனை ஏமாற்றப்படணும், அவனுமே சில தவறை வந்து செய்யணும். அவன் ஒரு இடத்துல ரெக்ரெட் பண்ணலாம். அதெல்லாம் அந்த படத்தில் பயங்கரமாக எழுதியிருப்பாங்கல்ல. அவனை ஜெயிக்கிறது என் வாழ்க்கையாக மாற்றிட்டான்னு ரஜினி அவங்க அம்மா சொல்லுவார். அதுதான் ஃபிலாசபியாக மாறுது. இப்போ நான் அதுதான் சொல்கிறேன், அது ஒரு கமர்ஷியல் படம் தான். லவ் இருக்கும், காமெடி இருக்கும், இது இருக்கும். ஆனால் ஒரு மலினமான சமரசங்களை கொண்ட திரைப்படம் கிடையாது. உணர்வுகளை சுரண்டாமல், பார்வையோட உணர்வுகளை சுரண்டாமல் ரொம்ப அழகான கமர்ஷியல் படங்கள் நம்மளால் வந்து சொல்ல முடியும் தான் நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி அண்ணாமலையில் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒரு வாழ்க்கை. செகண்ட் ஹாஃபில் இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. கரெக்ட். மாடுகள்லாம் கிராஸ் ஆகும், ஒரு ஐகானிக் மூமெண்ட்டுங்க. அது ஒரு சூப்பரான மேட்டர். நீங்களாம் லேக்ன்றவாங்க, அதை லேக் ஆகுது அந்த இடம் எதுக்கு அப்படின்றாங்க. நீங்கள் சைலன்ஸாக ஒரு சீனை வந்து இன்றைக்கி வைக்கிறதுக்கு வந்து பெரிய நான் இந்த மாதிரி பெரிய ஹீரோ படங்களில் சொல்கிறேன் நான். எனக்கு அந்த படத்தில் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு அவர் ரஜினி வந்து பணக்காரனாக ஆகிடுவார். ஆனால் அந்தமாதிரி அந்த கோட்டு போட்டுன்னு கையை மச்சு விட்டு 2 காலில் கம்பல்லாம் போட்டு பாருல. நீங்கள் தமிழ் சினிமாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது கோட்டு போட்டுன்னு கையை மச்சு விடுறது, காதில் கம்பல் இருக்குது. ஸோ ஸ்டில் இஸ் தட் அண்ணாமலை ஒன்லி. ஆமாம், அந்த கோட்டுக்கிட்டலாம் அது ஒரு இதுதான், அதெல்லாம் சப்டெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். பட் ஆனால் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த படத்துடைய ஒரு. தமிழ் படம் வந்திருக்கீங்க, நிறைய பேசணும், எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு கொண்டாட்டத்தோடு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாட்டு எங்களுக்காக. பாட்டா? நான் எங்கெங்க பாட்டு பாடுறது? என்னங்க சூப்பரான ரூட்டு தலையாக பாட்டெலாம் பாடிருப்பீங்க பஸ்ஸில். அதுக்கப்புறம் நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களை ஆட வைக்கலாம்னு நான் நினச்சேன், ரொம்ப டூ மச்சாக இருக்குன்றதுனால பாட்டோட நிறுத்திக்கிறேன்.
இளையராஜா பாட்டு ஏதாவது பாடலாமா? பாடலாம். மாலையே அந்தி மாலை இந்த வேளை மோகமே, நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே, தோகை மயில் நீயாட மேகமழை வாராதோ, தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அது நனநனநனநனநனநன, பூபாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். தமிழ் பிரபா அண்ட் இளையராஜா இந்த கனெக்ட் வந்து அடிக்கடி எங்களால் பார்க்க முடியுது. ஏன்னா உங்களுடைய புக் லான்ச்சில் வந்து இளையராஜா அவருடைய பாட்டிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ரஞ்சித் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒரு இளையராஜா ஃபோட்டோ தான் கிஃப்ட் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். வாட் இஸ் தட் ரிலேஷன்ஷிப்? நான் நிறைய படிக்கிறேன், நிறைய மனிதர்களை அப்சர்வ் பண்ணுறேன். உலகளவில் நிறைய மனிதர்கள் தெரியும். ஒன்லி ஒன் பர்சன் நீங்கள் யாரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவீங்கன்னா, நான் வந்து அப்சல்யூட்லி இளையராஜா தான். இளையராஜா பிகாஸ் தெர் இஸ் அ லாட் டு டாக் அபவுட் இளையராஜா. அவருடைய ஒழுங்கு, அப்புறம் அவருடைய ஆற்றலை வந்து அவர் எப்படி வந்து செலுத்தினார் அப்படின்றதுலாம் இருக்குல்ல. ஏன்னா இளையராஜா வந்து எப்படின்னா, அவர் இஸ் நாட் அ கால்குலேட்டிவ் பர்சன். இன்றைக்கி நீங்கள் அவர் படம் பண்ண டைரக்டருங்க, அவர் படம் பண்ண இது எதை பற்றி யோசிக்கலாம் ஒரு மனிதன் அவ்வளோ அப்சசிவோடு ஒரு தன்னுடைய இசையை வந்து இந்த மக்களுக்கு ஒரு கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலும் நமக்கு தெரியும். அவர் அப்படின்னா அவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. தங்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை ஒட்டுமொத்தமாக கொடுத்த அந்த ஒரு பண்பு இருக்குதுல்ல, அந்த பண்பு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் இந்த இசையில் அவர் வந்து தன்னை கோல வச்சக்கூடிய ஒரு ஆளுமை திறன். ஜெயகாந்தன் ஒன்று சொல்லுவார், அற்பத்தனங்களை ஆணவத்தால் வெல்ல வேண்டும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு முகம் இருந்தால் அது இளையராஜா தான். சூப்பர். ஒரு மியூசிக் டேரக்டர்னா பாட்டுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு மியூசிக் போடுவாங்க, ரொம்ப ஃபேஷனேட்டிங்காக பண்ணுவாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும், ஒரு திரைப்படத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து அவருடைய இசை என்னவா வந்து கொடுத்துருக்கிறாருன்னு யோசிக்கும் போது திறமைக்கு ஒட்டுமொத்தமாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு பண்பு தான் இளையராஜா கிட்ட இருக்குது. ஃபுல்லஸ்ட் இஸ் அ ஃபுல்லஸ்ட். என் நண்பர் சமீபமாக பேசும்போது சொன்னார், இளையராஜா உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இவ்வளோ வன்முறை இந்த நாட்டில் இருந்துதான்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அது நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சுது. ஏன்னா இளையராஜா இருக்கும்போது தாய்மை குறித்த நம்மளுடைய எண்ணம், நட்பு, காதல், இது பற்றின ஒரு மிகப்பெரிய நெகிழ்வான நிறைய ஒரு உணர்வுகளை நமக்குள்ளே இளையராஜா பாடல்கள் வழியாக கடத்தினார் அப்படின்றத வந்து சொன்னார். அது ரொம்ப சப்டெக்ஸ்டாக தான் நம்ம யோசிக்க முடியும். அது நிகழ்ந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால் ஐ இன்ஸ்பயர்ட் இளையராஜா. அவருடைய மியூசிக் கூட ஃபஸ்ட்டு கனெக்ட்னா அது என்ன? ஃபஸ்ட்டு கனெக்ட்னா எனக்கு இளையராஜா வந்து பெருசாலாம் ஒன்றும் தெரியாதுங்க. இல்லை பாட்டு கேட்போம். இப்போ நம்மளுக்கு இந்த ராசா அத்தி ஒன்று அந்த மாதிரி சில பாடல்கள் இளையராஜான்னு தெரியும். நான் வந்து ஒரு எஃப்எம்மில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணேன், ரெயின்போ எஃப்எம்மில் ஒர்க் பண்ணேன் ஆர்ஜேவா. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஏதோ ஒரு ஊர், அது ஆக்சுவலாக திருவள்ளூர் சைடு ஏதோ ஒரு ஊரில் டெய்லர் அவர், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி டெய்லர் சார் நான் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி இந்த படத்துலேருந்து பாட்டு போடுங்க அப்படின்னு. பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்துலேருந்து செவர்லி தோட்டத்திலே பாட்டு போடுங்க அந்த மாதிரி கேட்டார். நம்மளுக்கு அப்படி ஒரு பேரும் தெரியாது பாட்டும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இளையராஜா பாடம் ஏன் அந்த அப்போ நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்போம், ஏன் அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுன்னா அவர் சொன்னார், சார் நான் அந்த மாதிரி என்னோடய சிறு வயதில் இருந்து காதலில் இருந்தேன், அவங்க வேற ஒரு காரணமாக அந்த பெண்ணை எனக்கு கட்டித்தரல, ஆனால் இன்னி வரைக்கும் அவங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அது இந்த பாட்டோட மட்டும்தான், கல்யாணம்லாம் ஒரு நான் பண்ணிக்கல, இந்த பாட்டோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். அப்போ அந்த பாட்டை நான் வந்து போட்டேன், நான் தானானே அப்படின்னு வந்து ரொம்ப இளையராஜாவோட அந்த முதிரா குரல் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. அப்போ செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினச்சேன். ஸோ ஐ கனெக்ட் த லிரிக்ஸ் அண்ட் வாய்ஸ். அப்படின்னா இதுதான் இப்போ இளையராஜா பாடல்களை பற்றி நான் வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரிலாம் விட்டுட்டு ரொம்ப டீப்பாக அவரை பற்றி கேட்கும்போது தான் தலைவன் பல பொக்கிஷங்களை வந்து ரொம்ப பிரபலமாகாத படங்களில், உதாரணத்துக்கு தேவனின் கோயில் மூடிய நேரம்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அந்த பாட்டெல்லாம் வந்து அப்போ தான் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் ஜப்பானின் கல்யாண ராமனில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, காதல் உள்ளீலையா, அந்த படத்தில் வரல அந்த பாட்டு பயங்கரமாக இருக்கும். அறுவடை நாளில் வந்து தேவனின் கோயில் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த இது என் கானம் என்று அரங்கேறும், என் சோகம் என்று வெளியேறும், ஏழை சொன்ன கீதம் கேட்கவில்லை யாரும், என்று எந்தன் கானம் வானம் வரை போகும். தனியாக இருக்கும்போது இந்த பாடம் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அது அப்படியே இந்த மாதிரி லாட் ஆஃப் சாங்ஸ் விச் இஸ் வெரி அன்ஃபெமிலியர் டு த பப்ளிக். அப்போ தான் இன்னொரு இளையராஜா வந்து நான் வந்து கண்டடைகிறேன். ஸோ ஐ மோர் கனெக்ட் வித் இளையராஜா அண்ட் ஹீ இஸ் ஒன்லி இன்ஸ்பிரேஷன் டு மீ. நன்றி சொல்லலாம்னு எனக்கு தோணுச்சு. வேறு ஒன்றும் நம்மளுக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணாது. கரெக்ட், இது நான் அக்ரி பண்ணுறேன். நம்ம வந்து நான் அவர் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மலையை பார்ப்பது போல், ஒரு அருவியை பார்ப்பது போல், ஒரு யானையை பார்ப்பது போல், ஒரு ரயிலை பார்ப்பது போல், அதோட நம்ம உரையாட முடியாது, அவங்கள பார்க்கலாம், ரசிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு see இளையராஜா லைக் தட். சூப்பருங்க, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் தமிழ் பிரபா.
Subscribe to Finally TV. Hi, this is Karthik Subraj. நான் அருண் மாதேஸ்வரன். I'm ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.